ரைட் பை. ஸோ ரேஆப்டிக்ஸோட லெக்சர் 6ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ். சார் ரீஃப்ராக்ஷன் தெரியும், இவ்வளோ நாள் பார்த்தது பிளேன் சர்ஃபேஸ் பார்த்தோமா? ஆமா, நேத்து வரைக்கும் நீங்க பார்த்தது பிளேன் சர்ஃபேஸ். ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ், ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஜோகி நீ கேட்ட ஒரு டாபிக் இன்னும் நடத்தலன்னு உங்ககிட்ட சொன்னாலும் அந்த டாபிக் தான் ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், மேபி இது கான்கேவா இருக்கலாம், கான்வெக்ஸா இருக்கலாம். இந்த இடம் தான் ஆப்ஜெக்ட், சரி பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த இடம் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஆப்ஜெக்டை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் O. இங்கே ஒரு நார்மல் லைன் ஒன்று எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு நார்மல் லைன் ஒன்று எடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ரே அங்கே போற மாதிரி காமிச்சிக்கிறேன். நான் எப்படி டயக்ராம் போறேன்னு பார்த்துட்டே வாங்க. இந்த இடம் என்னன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டா? இங்க இருந்து ஒரு லைன் ட்ரா பண்றேன், அங்க இருந்து இந்த பாயிண்ட் போல் பி, இந்த பாயிண்ட் பி டேஷ், இந்த இடம் எம். ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல பட்டு ரீஃப்ராக்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்றதுனால சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எங்க இருக்கு பாருங்க, இதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்ப சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா இந்த இடம் ஷியரா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இங்க இருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரைக்கும். இந்த ஆங்கிள் வழக்கம் மிரருக்கு எப்படி ஈக்குவேஷன் போட்டீங்களோ அதே மாதிரி தான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க. இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு மாதிரி நடத்துவாங்க, ஆனா பட் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியா இருக்கிறது தான் உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுப்பேன். நீ எதை வேணாலும் எழுதலாம் எக்ஸாம்ல, தப்பெல்லாம் போட மாட்டாங்க. டெரிவேஷனை பொறுத்த வரைக்கும் புக்கு மாறும், டேர்ம் மாறும், பட் கரெக்டா சொல்ல வந்த விஷயம் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா போதும். தென் இங்க இருக்கிறது என்னன்னா இமேஜ் இங்க ஃபார்ம் ஆகுது, ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, இமேஜ் இங்க ஃபார்ம் ஆகுது. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வழக்கம் போல u. ஸோ இங்க இருந்து ஒரு ரே போகுது, இப்படி வச்சுக்கிறேன், இமேஜ் இங்க இருக்கு. இந்த ஆங்கிள் பீட்டானா ஷியரா இந்த ஆங்கிள் காமான்னு எடுத்துக்கிறேன். காமா கத்துக்கிட்டீங்களா? இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா இப்ப ஷியரா இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், இந்த சிம்பிள் டெரிவேஷன் மட்டும் டக்குன்னு போட்டு காமிச்சிடுறேன். ஐ மட்டும் வேணும்னா ஆல்பா பிளஸ் பீட்டான்னு உங்களால உணர முடியுதான்னு பாருங்க. ஐ எங்க இருக்கு, இதோ இருக்கா, ஐ இங்க இருக்கு. ஆல்பா இங்க இருக்கு, பீட்டா இங்க இருக்கு. அவுட் சைடு ஆங்கிள் வேணும்னா இன்சைட்ல இருக்கிற ரெண்டு ஆங்கிளை நீங்க ஆட் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா. பீட்டா வேணும்னா ஆர் பிளஸ் காமா. உணருங்க, பீட்டா தோ இருக்கு. பீட்டான்றது அவுட் சைடு ஆங்கிள், ஆர் இங்க இருக்கு, காமா இங்க இருக்கு. ஆரும் காமாவும் இன்சைட் ஆங்கிள், பீட்டா வந்து அவுட் சைடு ஆங்கிள். இங்க இருந்து ஆர் மட்டும் வேணும்னா பீட்டா மைனஸ் காமான்னு எதுக்கு நான் எழுதி வச்சுக்கிறேன். அப்ப ஐ சொல்லிட்டேன், ஆர் சொல்லிட்டேன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் சொல்லிட்டேன், ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் மீடியம் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் μ1, செகண்ட் மீடியம் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் μ2. அப்ப லைட் ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு போனா ரீஃப்ராக்ட் ஆகும், அவ்வளவுதானே உனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அப்ப இதுக்கு ஸ்னெல்ஸ் லா எப்படி எழுதுறது? எப்பவுமே வழக்கம் போல அந்த மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன்னோடது μ1, அந்த ஆங்கிள் வந்து sin I. செகண்ட் ஒன்னோடது μ2, அந்த ஆங்கிள் வந்து sin R. கத்துக்கிட்டீங்களா? ஸோ μ1 sin I ஈக்குவல் டு μ2 sin R. இப்படிதான் அந்த கொஸ்டினை நீங்க ஆரம்பிக்கணும். டயக்ராம் டிரா பண்ணணும், ஆல்பா டிரா பண்ணணும், பீட்டா, காமா, ஆறு, ஐ வேணும்னா ஆல்பா பிளஸ் பீட்டா, பீட்டா வேணும்னா ஆர் பிளஸ் காமா, அங்கிருந்து ஆர் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ μ1 sin I ஈக்குவல் டு μ2 sin R. இது அப்படியே இருக்கட்டும். ஆங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நான் சைன் ஐய ஐன்னு எடுத்துக்கிறேன், சைன் ஆர் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆங்கிள்ஸ் வெரி ஸ்மால். நீங்க எடுத்துக்கிட்ட ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலரா இருக்கிறதுனால சைன் ஐ பிகம்ஸ் ஐ, ஆர் பிகம்ஸ் ஆர். அப்ப இந்த இடத்துல ஏற்கனவே என்ன எழுதிப்போம், μ1 sin I ஈக்குவல் டு μ2 sin R. அப்ப μ1 I ஈக்குவல்ஸ் டு μ2 R, சரிதானா? இங்க இருந்து எனக்கு I பை R தான் வேணும், அதனால μ2 பை μ1 கத்துக்கிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். திரும்ப இங்க வாங்க, ஒரே நிமிஷம். ஏற்கனவே என்ன எழுதுனா μ1 I ஈக்குவல் டு μ2 Rன்னு எழுதி வச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? μ1 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஐக்கு பதிலாக ஆல்பா பிளஸ் பீட்டா, உங்களால உணர முடியுதா? இங்க வாங்க,
ஐக்கு பதிலாக ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தோ எழுதிருக்க பாருங்க ஐ ஈக்குவல் டு ஃப்ரம் டயக்ராம் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆர் ஃப்ரம் டயக்ராம் பீட்டா மைனஸ் காமா. அப்ப ஈக்குவல்ஸ் டு மியூ டூ ஆருக்கு பதிலா பீட்டா மைனஸ் காமா. ஸோ மியூ ஒன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இங்க மியூ டூ பீட்டா மைனஸ் காமா. வழக்கம் போல நம்ம மேல என்ன, ஸோ எல்லாத்தையும் உள்ள கொண்டு போயிடலாமா? உள்ள கொண்டு போனீங்கன்னா மியூ ஒன் ஆல்ஃபா பிளஸ் மியூ ஒன் பீட்டா, தப்பு பண்ணிடக்கூடாது, மியூ டூ பீட்டா மைனஸ் மியூ டூ காமா. கேட்டிங்களா? இந்த பீட்டாவெல்லாம் நம்ம ஒரு பக்கம் எடுத்துட்டு போயிடலாமா? காமாவெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்துடலாமா? சரி, ஆல்ஃபாவையும் இந்த காமாவையும் ஒன்னா எடுத்துட்டு வந்துருங்க, பீட்டா இருக்கிற இடத்த மட்டும் ஒன்னா சேர்த்துருங்க. ஸோ இந்த லாஸ்ட் டேர்மை லெஃப்ட்ல எடுத்துட்டு வந்துருங்க, மியூ ஒன் ஆல்ஃபா பிளஸ் மியூ டூ காமா. ஏன் சார் பிளஸ் போட்டீங்க? இங்க நடுவில் மைனஸ் இருக்கு, ஆல்ரெடி இங்க மியூ டூ பீட்டா அப்படியே இருக்கு, இந்த வேல்யூ பிளஸ்ல இருக்கிறதுனால அந்த பக்கம் போனா மைனஸ் மியூ ஒன் பீட்டா. ஒரு டைம் எழுதி பார்த்தா போதும், சிம்பிளா ஓடியாந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே இந்த டேர்ம்ல மியூ ஒன் ஆல்ஃபா மியூ டூ காமா மியூ டூ மைனஸ் மியூ ஒன் பை பீட்டா, இந்த ஈக்குவேஷன் தான் மேஜர் ஈக்குவேஷன். இது அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் மேல டயக்ராம் போலாம். இங்க வந்துரு, டயக்ராம்ல ஆல்ஃபா வேணும் நமக்கு. ஆல்ஃபா வேணும்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். எப்பயுமே வெறும் ஆங்கிள் எடுத்தா டேன் ஆங்கிள் எடுக்கணும். அப்ப டேன் தீட்டா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் என்ன? ஆல்ஃபா மட்டும் எடுங்க. ஆல்ஃபா மட்டும் எடுத்தா ஆப்போசிட்ல இருக்கிறது எம்பி, அட்ஜசன்ட்ல இருக்கிறது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் யூ, இந்த ரிஃப்ளெக்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு இன் ஃப்ரண்ட்ல இருக்கிறதுனால மைனஸ். எப்பவுமே அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லென்ஸ். எப்படி இருந்தாலும் மைனஸ் பண்ணும். ஆல்ஃபா எம்பி பை மைனஸ் யூ படிங்க, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்படியே பீட்டா சொல்லுங்க. பீட்டா சொன்னீங்கன்னா அதே ஆப்போசிட் சைடு எம்பி தான். எம்பி சென்டர் ஆஃப் கர்வேச்சரா இருக்கிறதுனால ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர், ரைட் சைடுல இருக்கிறதுனால பிளஸ். பாருங்க, ரைட் சைடுல இருக்கிறதுனால பிளஸ். காமா வேணும், ஆப்போசிட்ல இருக்கிறது எம்பி பை வி, ரைட் சைடுல இருக்கிறதுனால பிளஸ். அப்ப எம்பி பை மைனஸ் யூ, எம்பி பை ஆர், எம்பி பை வி. பாத்துக்கிட்டீங்களா? ஆல்பாவுக்கு யூ வரணும், பீட்டாவுக்கு ஆர் வரணும், காமாவுக்கு வி வரணும், ஆல்பா மட்டும் மைனஸ் யூ வரணும். இதெல்லாம் டயக்ராம்ல நீங்க முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது எழுதி வச்சுட்டு போயிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒரே நிமிஷம், இதோ முடிச்சிடலாம். மியூ ஒன் ஆல்பாவுக்கு பதிலா எம்பி பை மைனஸ் யூ பிளஸ் மியூ டூ, காமாவுக்கு பதிலா எம்பி பை வி, மியூ டூ மைனஸ் மியூ ஒன் பை இன்டு, பீட்டாவுக்கு பதிலா என்னப்பா சொன்னேன்? எம்பி பை ஆர்ன்னு கத்து கொடுத்தேன். பீட்டாவுக்கு பதிலா எம்பி பை. முடிஞ்சிச்சா? எம்பி 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 எல்லாமே இருக்கிறதுனால தூக்கி அடிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க தேடி வந்தது ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு என்ன சார் ஃபார்முலா? இங்க மியூ ஒன் பை மைனஸ் யூ பிளஸ் மியூ டூ பை வி, இங்க மியூ டூ மைனஸ் மியூ ஒன் பை ஆர். ஒத்துக்கிட்டீங்களா? அங்க இருக்கிற ஆர் தான் இங்க வந்துருக்கு. நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஈக்குவேஷன் இவன் தான், இப்பதான் மாட்டிக்கிட்டான் பாருங்க. ஸோ ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் நாங்கள் வெறும் நீட் அண்ட் ஜேஇ மட்டும் நடத்தும் போது இவ்வளோ டெரிவேஷன்லாம் போட மாட்டோம். டேரக்டா டயக்ராம் போட்டு ஃபைனல் ஈக்குவேஷன் போட்டு போயிடும். ஸோ மியூ டூ பை வி மைனஸ் மியூ ஒன் பை யூ ஈக்குவல்ஸ் டு மியூ டூ மைனஸ் மியூ ஒன் பை ஆர். எப்பவுமே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் தான் இருக்கணும், மியூ டூ பை வி. ஏன்னா இது மைனஸ்ல இருக்கு. இங்க பாருங்க, இது சரியா இருக்கான்னு பாருங்க. மியூ டூ பை வி மைனஸ் மியூ ஒன் பை யூ ஈக்குவல்ஸ் டு மியூ டூ மைனஸ் மியூ ஒன் பை ஆர். உங்களுக்கு 30 செகண்ட் டைம் தரேன். பக்கத்துல எத்தனை டைம் நீங்க கிறுக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. கடகடன்னு எழுதி பார்த்து நம்ம ஃபார்முலா முடிஞ்சு போச்சு, டெரிவேஷன் முடிஞ்சு போச்சு. 5 மார்க் டெரிவேஷன். மியூ டூ பை வி மைனஸ் மியூ ஒன் பை யூ ஈக்குவல் டு மியூ டூ மைனஸ் மியூ ஒன் பை ஆர். மியூ டூ பை வி மைனஸ் மியூ ஒன் பை யூ ஈக்குவல் டு மியூ டூ மைனஸ் மியூ ஒன் பை ஆர். படிச்சிங்களா? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மியூ டூ யாரு, மியூ ஒன் யாரு, இதுலதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மியூ ஒன் யாருன்னா ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ, லைட் எங்க இருந்து கிளம்புதோ அந்த இடம் தான் மியூ ஒன்னா இருக்கும். பாருங்க 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 டயக்ராம்க்கு. இதுல சம் போடும்போது லேசா தலை சுத்தும், சரியா போயிடும். எப்பவுமே ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் மியூ ஒன்னு.
பக்கத்துல இருக்கிறது μ2. ஏன்னா இமேஜ் அந்த பக்கமும் ஃபார்ம் ஆகலாம், வேணா சேம் சைட்லயும் ஃபார்ம் ஆகலாம். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு பாருங்களேன். ஒரே நிமிஷம், புரியுற வரைக்கும் விடாத, கேட்டுனே இரு. புரியலன்னா என்கிட்ட சொல்லிடு. ஒரே நிமிஷம். இங்க பாரு, இப்போ ஆப்ஜெக்ட் இங்க இருக்குன்னா இது யூன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இமேஜ் இங்க கூட ஃபார்ம் ஆகலாம், தாராளமா ஆகலாம். ஸோ அப்ப இது μ1னா அப்ப μ2 இமேஜ் இருக்கிற இடம் தான் சார் μ2 அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆப்ஜெக்ட் இருக்கிற இடம் தான் μ1, பக்கத்துல இருக்கிறது μ2. ஏன்னா இமேஜ் இங்கேயும் மேபி ஃபார்ம் ஆகலாம், எங்க பக்கத்துலயும் ஃபார்ம் ஆகலாம், இல்லைன்னா சேம் சைட்லயும் ஃபார்ம் ஆகலாம். ரைட்டா? இந்த டயக்ராம்க்கு யாராவது சைன் கன்வென்ஷன் சொல்லுங்க. சொல்லுங்க பை. யூ பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் சார். நெகட்டிவ். ஒரே நிமிஷம் மட்டும் ஸ்கிரீன் தெரியாது. ஸ்கிரீன் தெரியல இல்லையா? இப்ப தெரியும் பாருங்க. ஓகே, அபி குட் ஈவினிங். குட் ஈவினிங். மதுவர்ஷா குட் ஈவினிங் மேம். ஓகே பை, செக் பண்ணிட்டு எல்லாரும் ஸ்கிரீன் தெரியுதா? பேசு. எஸ் சார். அப்ப இந்த இடத்துல பதில் சொல்லுங்க. யூ பாசிட்டிவா நெகட்டிவா இந்த டயகிராமுக்கு? நெகட்டிவ் சார். நெகட்டிவ். ஏன்னா இன் ஃப்ரண்ட். இந்த டயகிராமோட வி நெகட்டிவா பாசிட்டிவா? நெகட்டிவ் சார். நெகட்டிவ். ஏன்னா லெஃப்ட்ல இருக்கு பாருங்க, மிரருக்கு, அதாவது சர்ஃபேஸ்க்கு லெஃப்ட்ல இருக்கு. ஆர் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ். இதுல சம் போறதுக்கும் நீங்க என்ன பண்ணணும், சைன் கன்வென்ஷன் கண்டிப்பா எடுக்கணும். சரி, இன்னும் சரியா புரியல, வேற ஒரு டயகிராம் சொல்லி கொடுங்களேன். ஆப்ஜெக்ட், இமேஜ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இங்க யூ பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் சார். நெகட்டிவ். இன் ஃப்ரண்ட் எப்பவுமே லெஃப்ட் ரைட், அவ்வளவுதான். லெஃப்ட்ல பாத்துட்டாலே எல்லாம் நெகட்டிவ் தான், ரைட்ல இருந்தா பாசிட்டிவ், அவ்வளவுதான். ஆர் நெகட்டிவ். ஆர் நெகட்டிவ். வி நெகட்டிவ் சார். நெகட்டிவ். சோ யூ நெகட்டிவ், வி நெகட்டிவ், ஆர் நெகட்டிவ். இந்த டயகிராமுக்கு இதே டயகிராம்ல இமேஜ் மட்டும் இங்க ஃபார்ம் ஆகுது, ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்கு. அப்ப இந்த டயகிராம், செகண்ட் டயகிராம்ல ஆரும் யூவும் என்ன? நெகட்டிவ் சார். நெகட்டிவ். ஆரும் யூவும் நெகட்டிவ். அப்ப வி என்ன? பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ். உங்களால உணர முடியுதா? சைன் கன்வென்ஷன் கண்டிப்பா எடுத்துக்கணும். அதே மாதிரி μ2 μ1 கரெக்டா கண்டுபிடிக்கணும். நல்லா கவனி, ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ அதுதான் μ1, பக்கத்துல இருக்கிறது தான் μ2. அப்ப ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் என்னடா ஃபார்முலா சார்? μ2 by v minus μ1 by u equals to μ2 minus μ1 by r. இதுல முக்கியமான விஷயம், யூக்கு சைன் கண்டுபிடிக்கணும், விக்கு சைன் போடணும், ஆருக்கு சைன் போடணும். இப்படி இருந்ததுன்னா ஆர் கண்டிப்பா பாசிட்டிவ், இப்படி இருந்ததுன்னா ஆர் ஷியோரா நெகட்டிவ். டயகிராம் கொடுத்துதான் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க பயப்பட தேவை. அதே மாதிரி எப்பவுமே யூ மேக்சிமம் நெகட்டிவா தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் அப்படின்னா யூ நெகட்டிவா தான் இருக்கும். ஆர் பார்த்ததும் தெரிஞ்சிடும். வி எங்க கிடைக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு பாசிட்டிவா கிடைக்கும், நெகட்டிவ். இந்த சம் பெரும்பாலும் வி தான் கேட்பாங்க, இமேஜோட டிஸ்டன்ஸ் தான் கேட்பாங்க. ரைட்டா? ஸோ ஒரு 5 சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ஃபார்முலால ட்ரை பண்ணு, தெரியலன்னா கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். பட் நீ ட்ரை பண்ணு. μ1 ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், பக்கத்துல இருக்கிறது μ2, u ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், v இமேஜோட டிஸ்டன்ஸ், r ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். எல்லாத்துக்கும் சைன் கன்வென்ஷன் பயன்படுத்தணும், மிரர் மாதிரியே தான் பயன்படுத்தணும். இப்போ ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ், ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ், μ2 by v minus μ1 by u equals to μ2 minus μ1 by r. கத்துக்கிட்டீங்களா? ரைட், அவ்வளவுதான்.
ஸோ இதை வச்சு தான் நம்ம லென்சஸ் போக போகிறோம். இந்த டெரிவேஷன் ஒரு டைம் எழுதி பார்த்துக்க. சம்மு மேக்ஸிமம் நாளைக்கு லெசன் முடிச்சிடணும். ஸோ முடிஞ்சது நாளைக்கு மறுநாள்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், சம் போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச சம்மெல்லாம் என்ன பண்ணுறீங்க, ட்ரை பண்ணிட்டே வாங்க. இப்போ இந்த கிளியர் தானே இந்த டெரிவேஷன் எல்லாருக்குமே? கீழே விஜயிலிருந்து மேலே அபி வரைக்கும் யாருக்கா திரும்ப சொல்லணுமா? பேசுங்க பா. இத்தனை டைம் சொல்லியிருக்கேன் நான் தான்ட்டு. புரியுதுன்னா புரியுது, புரியலன்னா புரியல. சார் இன்னொரு டைம் சொல்லி கொடுங்க. கிளியரா இருக்கும். திஷான், தர்ஷினி, தனஸ்ரீ, காருண்யா, ஜோகி, மது, அக்ஷித், சகீரா, வசந்த், விஜய், உங்கள்ட்ட தான் கேட்டிருக்கேன். சார்மிகா. எஸ் சார். ரைட், அப்படி இருக்கக்கூடாது. பதில் சொன்னாதான் கிளாஸ் நல்லா போகும். ஸோ டெரிவேஷன் எனக்கா எஸ்ன்னு சொல்லாது, கரெக்டாக ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ. டயக்ராம்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். யாருக்கா சொல்லி கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 60% ஆஃப் லெசன் முடிச்சிட்டோம். இப்போ ரே ஆப்டிக்ஸ் மட்டும்தான் முன்னாடி. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மூவிங் சார்ஜஸ், மேக்னட்டிசம் ஆர்டராக தான் போகும். இதை முடிச்சு இன்னொரு டைம் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிப்போம். ரே ஆப்டிக்ஸ் முடிஞ்சதும் எப்படியும் பழைய போல கூலம்ஸில் ஆரம்பிச்சு அப்படியே ஜாலியாக இன்னொரு ரவுண்ட் வரும். இன்னும் நல்லா இருக்கும். பட் டாபிக்கோட பேரு லென்சஸ். லென்சஸ் ரைட். லென்சஸ்ன்னு சொன்னும் போது உனக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும். ஒன்று, எனக்கு தெரிஞ்சு கான்வெக்ஸ் லென்ஸ்னு ஒன்று இருக்கு சார், கான்கேவ் லென்ஸ்னு ஒன்று இருக்கு. நான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்ம்ல டெரிவேஷன் போடலை, ஏன்னா அது போட்டால் லென்ஸ் கிட்ட ஓட முடியாது. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்ம்ல மட்டும் தனியாக உங்களுக்கு போட்டு காமிக்கும். இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் முடிச்சலான்னு போட்டேன். அது அதனால 20 நிமிஷம் எடுத்துருச்சு. லென்சஸ் இங்கே பாரு, ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பியர்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி. இதே மாதிரி இன்னொரு ஸ்பியர் இப்படி இருக்கு. இது செகண்ட் மிரரோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த ஷேடட் போர்ஷனை மட்டும் பாருங்களேன், அதை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துருங்களேன். அப்போ இந்த மாதிரி சாமி கும்பிடுற மாதிரி இருந்தா கான்வெக்ஸ் லென்ஸ். கத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி சாமி கும்பிடுற மாதிரி இருந்தா கான்வெக்ஸ் லென்ஸ். அடுத்தது அதே மாதிரி ஒரு ஸ்பியரு, பக்கத்துல இன்னொரு ஸ்பியர் இப்படி தள்ளி வச்சுட்டு இந்த போர்ஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் உங்களுக்கு தெரியுமா? கான்வெக்ஸ் லென்ஸ்னா அப்படியே கான்கேவ் மிரர்ல என்னெல்லாம் படிச்சீங்களோ டிட்டோவா கான்வெக்ஸ் லென்ஸுக்கு வந்துடும். இப்ப நீங்க என்ன யோசிக்கணும்னா, கான்கேவ் மிரரோட ஆன்சரும் கான்வெக்ஸ் லென்ஸோட ஆன்சரும் ஒன்னாதான் இருக்கும். மிரர்ல கான்கேவ், லென்ஸ்ல கான்வெக்ஸ். ரியல் அண்ட் இன்வெர்டட் எங்க கிடைச்சது? கான்கேவ் மிரர்ல கிடைச்சது. அப்ப கான்வெக்ஸ் லென்ஸ்ல என்ன கிடைக்க போகுது? அங்கேயும் ரியல் அண்ட் இன்வெர்டட் தான் கிடைக்க போகுது. கான்கேவோட கடைசி கேஸ், கான்கேவ் மிரரோட கடைசி கேஸ் மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ், வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். அதே மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸோட கடைசி கேஸும் மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ் கிரேட்டர் தென் 1, வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். தெரியுதா? அதனாலதான் ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட சொல்றது. கான்கேவ் மிரர் தான் கான்வெக்ஸ் லென்ஸோட ஆன்சரா இருக்கும். அப்ப கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் மிரருக்கு நீங்க என்ன படிச்சீங்களோ, ரெண்டே 2 கேஸ் படிச்சீங்க பாருங்க. கான்வெக்ஸ் மிரருக்கு 2 கேஸ் படிச்சீங்க. ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில இருக்கும், இமேஜ் அட்எஃப்ல இருக்கும் பிஹைண்ட் மிரர்ல. ஆப்ஜெக்ட் பெட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் போல்ல, இமேஜ் பெட்வீன் பி அண்ட் எஃப்ல எங்க வேணாலும் இருக்கும். மேக்னிஃபிகேஷன் லெஸ் தென் 1 இருக்கும், 1 விட கம்மியா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். அது கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர்ல என்ன 2 ஆன்சர் வந்துச்சோ அந்த 2 தான் கான்கேவ் லென்ஸுக்கும் படிக்க போறீங்க. அப்ப இப்ப என்ன உணர்றீங்கன்னா, கான்கேவ் மிரர் நல்லா தெரியும், கான்வெக்ஸ் மிரர் நல்லா தெரியும், அப்ப லென்ஸும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா கான்கேவ் மிரர்ல என்ன ஆன்சர் வரப்போகுதோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது உள்ள போலாமா? ஸோ லென்சஸ். லென்சஸ் எப்பவுமே மிரரை, அந்த லென்ஸை கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு, இன்னைக்கு சொல்றதுதான் மறக்கவே கூடாது, லெஃப்ட்ல இருக்கிறது தான் 1, ரைட்ல இருக்கிறது தான் 2. இல்ல சார், இதுதானே ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம், இதுதானே செகண்ட் போட்டிருந்தோம், அப்ப இதானே ஃபர்ஸ்ட் இதானே செகண்ட், அப்படி குழப்பிக்கவே கூடாது. எப்பவுமே கட் பண்ண பிறகுதான் பார்க்கணும். கட் பண்ண பிறகு ஆப்ஜெக்ட் எப்படி இங்கதான் வைப்பீங்க. அப்ப இதுதான் ஃபேஸ் 1, சர்ஃபேஸ் 1, இது சர்ஃபேஸ் 2.
2 சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்களேன், இது 1ன்னா அப்போ இதுதான் R1, இது 2ன்னா இதுதான் R2. R1 ஷியரா பாசிட்டிவ். ஏன் சார் பாசிட்டிவ்? ரைட் சைட் பாக்குது. R2 ஷியரா நெகட்டிவ், லெஃப்ட்ல பாக்குது. கட் பண்ணி எடுத்த பிறகுதான் R1 பாசிட்டிவ், R2 நெகட்டிவ். இப்ப பதில் சொல்லுங்க. இது வந்து ஒரு கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸோட ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது. இப்ப யாராவது சொல்லுங்க, R1 பாசிட்டிவா நெகட்டிவா? R1 பாசிட்டிவா நெகட்டிவா? கேக்குதா இல்லையா? R1 பாசிட்டிவா நெகட்டிவா? லெஃப்ட்ல இருக்கு பாரு. நெகட்டிவ் சார். அதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? நீங்க ரைட்டா சொன்னாலும் தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, வாயை திறந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் பழைய கதைக்கு போறீங்க. நடுவில் கொஞ்ச நாள் நல்ல பதில் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் அப்படி கெட்டு போறீங்க? இந்த மாதிரி இருக்கிறது தப்பு. வாயை திறந்து பேசு, கேட்டா அடுத்த நொடி பதில் வரணும். R2 பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ், ரைட் சைடு பாக்குது பாசிட்டிவ். இங்க R1 ரைட்ல இருந்தது பாசிட்டிவ். இப்ப பதில் சொல்லுங்க. எப்பவுமே இதான் ஃபர்ஸ்ட்னா அப்ப R1 இதான் பாசிட்டிவ், ரைட்ல பாக்குது பாசிட்டிவ். இது செகண்ட்னா R2 நெகட்டிவ். இப்ப இந்த இடம் கான்கேவ், இதுதான் எப்பவுமே லெஃப்ட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட், ரைட்ல இருக்கிறது தான் செகண்ட். அது எங்க அந்த ஃபேஸ் பாக்குதோ, லெஃப்ட்ல பார்த்தா நெகட்டிவ், ரைட்ல பார்த்தா பாசிட்டிவ். சைன் எடுக்க தெரியலன்னா உங்க சம்ல எல்லாம் கை வைக்க முடியாது, சொன்னா கேட்க மாட்டேன். ரைட் சார், எல்லாம் புரிஞ்சிருச்சு. கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ். முதல்ல நம்ம என்ன படிக்க போறோம்? கான்வெக்ஸ் லென்ஸோட கேசஸ் படிக்க போறோம். மொத்தம் எத்தனை கேஸ் இருக்கு? கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் நான் சொல்லவா? கான்வெக்ஸ் லென்ஸ் மொத்தம் 4 இருக்கு. 1, 2 பக்கமும் ரேடியஸ் ஈக்குவலா இருந்தா, ஒரே நிமிஷம், ரெண்டு பக்கமும் ரேடியஸ் சேமா இருந்தா, which mean R1ம் R ஆ இருந்தா, R2ம் R ஆ இருந்தா என்ன? R1 பிளஸ் R, R2 மைனஸ் R, லெஃப்ட்ல இருக்கிறதுனால. அப்போ இதுக்கு பேர் என்னன்னா ஈக்வி கான்வெக்ஸ். ஈக்வி கான்வெக்ஸ்னா ஈக்குவல் ரேடியஸ் இருக்கக்கூடிய லென்ஸ், அதனால இதுக்கு பேரு ஈக்வி கான்வெக்ஸ். கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி கான்வெக்ஸ் தான் R1 வேற வேல்யூ, R2 வேற வேல்யூ. இப்போ R1 4 சென்டிமீட்டர், R2 -3 சென்டிமீட்டர். ரேடியஸ் வேற வேற இருந்தா இதுக்கு பேரு பைகான்வெக்ஸ். பெரும்பாலும் நீங்க பைகான்வெக்ஸ் லென்ஸ் தான் பயன்படுத்துவீங்க, சில நேரங்கள்ல ஈக்வி கான்வெக்ஸ் பயன்படுத்துவீங்க. திரும்ப எல்லாம் படிக்க கூடாது, கதை கேட்கிற மாதிரி கேட்டு போகணும் ஜாலியா. ஈக்வி கான்வெக்ஸ், பைகான்வெக்ஸ், ஈக்வி கான்வெக்ஸ், பைகான்வெக்ஸ். அடுத்தது, ஒரு பக்கம் ஃபுல்லா பிளேன் இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபுல்லா கான்வெக்ஸா இருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்னவா இருக்கு? யாரா சொல்லுங்க. ஒரு பக்கம் பிளேனு, ஒரு பக்கம் கான்வெக்ஸ். சேர்த்து சொல்லு, ஆன்சர் வரும் பாரு. பிளேனோ கான்வெக்ஸ். அவ்வளவுதான், பிளேனோ கான்வெக்ஸ், பிளேனோ கான்வெக்ஸ். இங்கதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. யாராவது சொல்லுங்க, R2 பாசிட்டிவா நெகட்டிவா? இதான் செகண்ட் சர்ஃபேஸ். R2 பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் சார். நெகட்டிவ். R1 ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் பிளேனா இருக்கிறதுனால, கவனி எல்லாரும், பிளேனா இருக்கிறதுனால எப்பவுமே R1 இன்ஃபினிட்டி. பிளேனுக்கு ஏது பா ரேடியஸ், அது எங்க போய் முடியும்னே தெரியாது. அப்ப பிளானோ கான்வெக்ஸ். சரி, இப்படிதான் போடணுமா? ஏன் இப்படி போடக்கூடாதா? இப்படி போட நீங்க ஏதாவது கோச்சிப்பீங்களான்னு கேட்காது. இப்ப இதுவும் பிளானோ கான்வெக்ஸ் தான். லெஃப்ட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட். பதில் சொல்லுங்க. இதுல R1 பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ், ரைட் சைடு பாசிட்டிவ் சார். R2 ஓட வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி. பேசுங்க பா, ஜாலியா பேசுங்க. நான் தானே R2 இன்ஃபினிட்டி. கத்துக்கிட்டீங்களா? பிளானோ கான்வெக்ஸ் இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். அப்ப கான்வெக்ஸ் லென்ஸோட டைப் மொத்தம் 4. ரேடியஸ் எல்லாம் ஈக்குவலா இருந்தா ஈக்வி கான்வெக்ஸ். ரேடியஸ் வேற வேற நம்பரா இருக்கு, பை கான்வெக்ஸ். ஒரு சர்ஃபேஸ்
பிளேனா இருக்கு, ஒரு சர்ஃபேஸ் கான்வெக்ஸா இருக்கு. பிளானோ கான்வெக்ஸ். அடுத்தது ஒரு கான்வெக்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு கான்கேவ், ஒரு கான்வெக்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு கான்கேவ். இது கான்வெக்ஸ், இது கான்கேவ். அப்ப இதுக்கு பேர் என்னன்னா கான்கேவோ கான்வெக்ஸ். இது பெருசா பயன்படாது, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4வது லென்ஸ்ல மொத்தம் 4 டைப். ஈக்வி கான்வெக்ஸ் தான் அதிகமா இருக்கும், பை கான்வெக்ஸ் அதே மாதிரி அதிகமா இருக்கும், பிளானோ கான்வெக்ஸ் அதே மாதிரி அதிகமா இருக்கும். இவன் ஆனா கண்டுக்க கூட மாட்டேன். கான்கேவோ கான்வெக்ஸ், கான்கேவோ கான்வெக்ஸ் அப்படின்னா பேர்ல ஆன்சர் இருக்கு பாரு. ஒரு கான்கேவ் இருக்கு, ஒரு கான்வெக்ஸ் இருக்கு, ஒரு பிளேன் இருக்கு, ஒரு கான்வெக்ஸ் இருக்கு. ஒரு பை கான்வெக்ஸ்னா ரெண்டுமே ரேடியஸ் வேற வேற நம்பரா இருக்கு. ஈக்வி கான்வெக்ஸ் அப்படின்னா ரெண்டோட ரேடியஸும் சேமா இருக்கு. இவ்வளவுதான் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ். கான்வெக்ஸோட 4 டைப் சொல்லுங்க பா. ஈக்வி கான்வெக்ஸ், பிளானோ கான்வெக்ஸ், பை கான்வெக்ஸ், கான்கேவோ கான்வெக்ஸ். ஒன்னு திட்ட நினைச்சுக்காது, இதெல்லாம் அதுக்கு பேர். அப்ப இதை வச்சு அந்த கான்கேவோட டைப் போயிடுமா? நீங்களே சொல்லுங்க. இதுக்கு பேரு கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா டிரா பண்ணலாம். இந்த பேட்ல வச்சு டிரா பண்ண முடியல பயனால. ரைட்டா? ரெண்டு பக்கமும் R1 R தான், லெஃப்ட்ல இருக்கிறதுனால மைனஸ் சார். R2 R தான், ரைட்ல இருக்கிறதுனால பிளஸ் சார். ரெண்டு பக்கமும் ரேடியஸா இருக்கிறது சேமா இருக்கிறதுனால இது என்ன கான்கேவ்? அது என்ன கான்கேவ்? ரேடியஸ் சேமா இருந்தா என்ன சொல்லணும்னு சொன்னேன்? ஈக்வி கான்கேவ். அவ்வளவுதான், ஈக்வி கான்கேவ். ஈக்வி கான்கேவ். இப்ப நல்லா கத்துக்கோங்க. ஸோ எல்லா ஸ்கோரை விட உங்க ஸ்கோர் ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்பதான் கான்செப்ட் பேசிட்டு இருக்கேன். இன்னும் சம்மு அதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணணும், பார்த்ததை எப்படி ஆன்சர் டிக் பண்ணணும், அவ்வளோ ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. ஆனா எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளார டக்குன்னு கொடுத்தாலும் அது டக்குன்னு உன்னால எடுத்துக்க முடியாது. அதனாலதான் பொறுமையா கையை பிடிச்சி அப்படியே பொறுமையா கூட்டு போயிட்டு இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ரியாப்டிக்ஸ் எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு உங்க கிளாஸ் ரிசல்ட்டும் உன் ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், மாறி இருக்கும். நீ வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்காது, மாறி இருக்குன்னா நம்மளுக்கு ஒருவேளை ரொம்ப கீழே இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்காது. எல்லாருக்குமே சொல்றேன், இப்போ ஆலன் பசங்க மட்டும் இல்ல, மற்ற பசங்களும் அந்த பேப்பர் எழுதணும். அன்னைக்கு ஈவினிங்கே அந்த பேப்பர் வாங்கி தரேன். நீங்க அன்னைக்கு நம்ம ஆப்ல போற அதையுமே நீங்க எழுதணும், மற்ற எல்லாருமே. அடுத்தது சரி பேசினா அப்படியே பேசினே இருப்பேன், வந்த வேலையை கொஞ்ச நேரம் பார்ப்போம். R1ஓட வேல்யூ -3 சார், R2ஓட வேல்யூ +4 சார். இது என்ன கான்கேவ்? அவ்வளவுதான், பை கான்கேவ். ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா அந்த விஷயத்த கத்துக்கிட்டு அதே மாதிரி இருக்கிற விஷயங்களை கத்து கொடுக்க சொல்ல ட்ரை பண்ணும். ஒரு பக்கம் பிளேனு, ஒரு பக்கம் பிளேனு, ஒரு பக்கம் கான்கேவ். அப்ப இதுக்கு பேரு பிளேனோ கான்கேவ். அவ்வளவுதான், பிளேனோ கான்கேவ். ஆமா, பதில் சொல்லுங்க. பிளேனோ கான்ல இது 1 இது 2 வச்சுக்கோங்களேன். அப்ப R1 என்ன? பிளேன். R1 என்ன? இன்ஃபினிட்டி சார். இன்ஃபினிட்டி. R2 என்ன? ரைட் சைடு. பாசிட்டிவ். பாசிட்டிவ். அழகா சொன்னீங்க. சரி, இது அப்படிதான் போடணுமா? ஏன் இப்படி போடக்கூடாதா? இது ஒரு பிளேனு, இது ஒரு கேவ், கான்கேவ். இப்படி எழுதலாம்ல, பிளேன் கான்கேவ் 1 2. அப்ப R1 பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். R2 இன்ஃபினிட்டி. பிளேனோ கான்கேவ் வா விருப்பம் தான், இப்படியும் பேஸ் வச்சுக்கலாம், அப்படியும் பேஸ் வச்சுக்கலாம். ஆனா ஒரு பக்கம் பிளேன் இருக்கணும். ஆமா, இதை வச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்வி கான்கேவ், ரெண்டாவது பை கான்கேவ், மூணாவது பிளேனோ கான்கேவ். அப்ப நாலாவது என்னவா இருக்கும்? நாலாவது என்னவா இருக்கும்? இது ஒரு கான்வெக்ஸ், இது ஒரு கான்கேவ். அப்ப இது பேரு கான்வெக்ஸோ கான்கேவ். நான் தான் முன்னாடியே சொல்லி கொடுத்தேன்ல, கான்வெக்ஸோ கான்கேவ். பெரும்பாலும் இதுவும் எங்கேயும் யூஸ் ஆகாது, அந்த 3 தான் அதிகமா பயன்படும். ரைட்டா? ரைட். கான்வெக்ஸோ கான்கேவ் எதுவா இருந்தாலும் ரேடியஸ் ஈக்குவலா இருந்தா, ரேடியஸ் ஈக்குவலா இருந்தா, ரேடியஸ் ஈக்குவலா இருந்தா அதுக்கு என்ன பேரு? ஈக்வி சார். ரேடியஸ் மாறி மாறி இருந்தா, பை. ஒரு பக்கம் பிளேன் இருந்தா,
Lino. அவ்வளவுதான். கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. நான் உன்கிட்ட வேற எதுவுமே கேட்கல, கேட்கறதுக்கு பதில் சொல்லு. முடிஞ்சிச்சா? ஸோ லென்சஸோட இன்ட்ரோக்குள்ளார நம்ம வந்துட்டோம். லென்சஸ் எத்தனை இருக்கும், டைப்ஸ் என்ன, எப்படி சைன் எடுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ரைட்டா? அடுத்தது நீங்கள் கற்றுக்க போகிறது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா. இது ஃபார்முலா டேரெக்டாக எழுத போகிறேன். டெரிவேஷன் வெனஸ்டே அன்னைக்கு பொறுமையாக லெசன் முடிச்சு சூப்பராக சொல்லித்தரேன். ரைட், லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. முதல்ல லென்ஸ் ஃபார்முலா இப்போ வந்துட்டு தெளிவாக சொல்லிடுறேன். நான் டெரிவேஷன் இன்னைக்கு இதுக்கு போடலை. லென்ஸ் ஃபார்முலா யாராவது மிரர் ஃபார்முலா சொல்லுங்க. 1/v 1/u 1/f பிளஸ்ஸா மைனஸா மிரர்? Plus. Plus sir. ஏன் பிளஸ்? எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? Mirror na maximum, lens na வந்து low கம்மி. ரைட், நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ மிரர் பிளஸ். அப்போ லென்ஸ் ஃபார்முலா சொன்னா எல் லெஸ் லோ 1/v தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், 1/u செகண்ட் இருக்கணும், லாஸ்டா 1/f இருக்கணும். லென்ஸ் எல் லோ. தெரியாம எம் ஃபார் மைனஸ்ன்னு குழப்பிக்காத. எம் மேக்சிமம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் மேக்சிமம். எல் லெஸ் லோ மைனஸ் பண்ணாதான். இல்ல சார் இந்த வித்தையெல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்க டைரக்டாவே ஞாபகம் வச்சுக்கிறோம்னா அது ஒன் திறமை. 1/v டெரிவேஷன் போடும்போது ஆன்சர் வந்துடும். பட் எக்ஸாம் ஆல நம்ம என்ன பண்ண போறோம், சம் போறதுக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்ல. அந்த ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் தான் இங்க பிளஸ் மைனஸ் தான் சிக்கல். அதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழியை தேடி போக வேண்டியதுதான். 1/v minus 1/u equal to 1/f. எப்படி மிரருக்கு சம் போட்டிங்களோ அதே தான் இங்கேயும். ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட், u நெகட்டிவ். பதில் சொல்லுங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் எப்பவுமே என்னன்னு சொல்லி கொடுத்தேன். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ், கான்வெக்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா? ஃபோக்கல் லென்த் ஆஃப் Positive sir. பாசிட்டிவ். மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் பாசிட்டிவ், மாறவே மாறாது. ரெண்டுத்துக்கும் சேமா தான் இருக்கும். பாசிட்டிவ் கான்வெக்ஸ், நெகட்டிவ் கான்கேவ். ஃபார் மிரர், ஃபார் லென்ஸ் எதுவா இருந்தாலும் கான்வெக்ஸ் பாசிட்டிவ், கான்கேவ் நெகட்டிவ். இதுக்கான ப்ரூஃப் நோதோ கொஞ்ச நேரத்தில் தரேன் உங்களுக்கு. ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ். இப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் 20 சென்டிமீட்டர், f equal to plus 20 சென்டிமீட்டர் அப்படிதான் எடுக்கணும். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் 10 சென்டிமீட்டர், மைனஸ் 10 சென்டிமீட்டர் டேட்டா எடுக்கணும். இங்க டேட்டா எடுக்க பழகிட்டீங்கன்னா ரே ஆப்டிக்ஸ் ஒண்ணுமே இல்லை, தூக்கி இடுப்புல உட்கார வச்சுக்கலாம், ஜாலியா போயிட்டே இருக்கலாம். ஸோ எஃப் கான்வெக்ஸ் பாசிட்டிவ், ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் நெகட்டிவ். ஃபார் மிரர், ஃபார் லென்ஸ் யாரா இருந்தாலும். மிரர் ஃபார்முலா முடிஞ்சது. லென்ஸ் ஃபார்முலா கம்பேர் பண்ணிட்டு சொல்லி கொடுத்துட்டேன். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா இதுதான் 5 மார்க் டெரிவேஷன். இப்போ ஸ்டார்ட் பண்ண அப்படியே பாதியில நிற்கும். ஸோ அதனால வெறும் ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் எழுது. பார்த்ததும் சொல்லுங்க, இது என்ன லென்ஸ்? என்ன லென்ஸ் இது? சாமி கும்புற மாதிரி தான் என்ன லென்ஸ் சொன்னேன்? கான்வெக்ஸ் சார். கான்வெக்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். ஆப்ஜெக்ட் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்ப u வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், u ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் பாசிட்டிவ், f ஷியரா பாசிட்டிவ். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் 20 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். ஃபோக்கல் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர், f வந்து அட் ஃபோக்கஸ், இது வந்து 10 சென்டிமீட்டர். இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? அடுத்த சைட்ல ஃபார்ம் ஆகும், இன்வெர்டடா இருக்கும். ரைட்டா? ஸோ இது ஒரு எஃப், இது ஒரு எஃப்னா இன்வெர்டட் இமேஜா ஃபார்ம் ஆகும். ரியல் அண்ட் இன்வெர்டட் தான். கான்வெக்ஸ்னாலே இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெளிவா பார்க்க போறீங்க. நான் இப்போதைக்கு v எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். இமேஜோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இது லென்ஸ், லென்ஸ் ஃபார்முலா 1/v minus 1/u equals to 1/f. நல்லா கத்துக்கோங்க. 1/v தேடி போயிட்டு இருக்கேன், அந்த பக்கம் போயிடுச்சு. 1/u plus 1/f, எனக்கு இருக்கிற மைனஸ் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன். ஏற்கனவே யூக்கு பதிலாக -20 தெரியும் சார். 1/-20, எஃப்க்கு பதிலாக +10 தெரியும். கத்துக்கிட்டீங்களா? அப்போ 1/v 10 -20 by -200. கரெக்டாப்பா? என்ன பண்ணியிருக்கேன்?
இல்லைன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? குழப்பமா இருந்ததுன்னா 1/v ஈக்குவல் டு f plus u by fu. இப்போ v ஈக்குவல் டு fu by f plus u இப்படி வச்சுக்கலாமா? ஏன்னா ஈஸியாக v கண்டுபிடிச்சலாம். இங்கே ப்ளஸ்ஸா மைனஸா அந்த குழப்பமே வேணாம். fக்கு பதிலாக +10, uக்கு பதிலாக -20, fக்கு பதிலாக +10, uக்கு பதிலாக -20. அப்போ -200 by -10 20 சென்டிமீட்டர். இங்கே அதே தானே வருது. மேலே -10 கீழே -200 சால்வ் பண்ணால் திருப்பி போட்டால் v வந்து 20 சென்டிமீட்டர். v ஏன் சார் பாசிட்டிவ்ல வருது 20 சென்டிமீட்டர்? ஏன்னா ரைட் சைடில் கிடைக்குது. ரைட் சைடில் இருக்கு. இமேஜோட டிஸ்டன்ஸ் ரைட்ல இருக்கிறதுனால அதுவே பாசிட்டிவ்ல கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்படிதான் ஈஸியா இந்த லென்ஸ் நீங்க 10th போட்டது தான். சும்மா அந்த நம்பர்ஸோட இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு யூ யாரு வி யாருன்னு சொல்றதுக்கு தான் அந்த சின்ன சம்மா போட்டு காமிச்சது. டேட்டா கரெக்டா எடுக்கும். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட். தென் ஆப்ஜெக்ட் யார் இது μ1. இந்த லென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் μ2. அப்ப பக்கத்துல இதுவும் யார் தானே μ1. கத்துக்கிட்டீங்களா? இப்போ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா எழுதுவோமா? எப்படி வந்ததுன்னு குழப்பிக்காத, டெரிவேஷன் அப்புறமா சொல்லித்தரேன். நீ பாருங்க, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா 10th இதெல்லாம் நீங்க படிச்சது இல்லை, இன்னைக்கு தான் புதுசா படிக்கிறீங்க. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்ம் நான் நாளைக்கு டைம் சொல்லித்தரேன். உனக்கு புரியுதான்னு பாரு, இல்லைன்னா வேற எப்படிலாம் உனக்கு புரிய வைக்க முடியுமோ ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல 1/f equal to 1/f equal to refractive index of second medium with respect to first -1 1/r1 minus 1/r2 by the 5 mark derivation by refractive index of second medium with respect to first. என்ன பார்த்தோம்? லைட் எந்த மீடியத்துல இருந்து எந்த மீடியத்துக்கு போகுது? பேசு என்கிட்ட. செகண்ட் மீடியம் டு ஃபர்ஸ்ட் மீடியம். நல்லா கேட்பா சொல்லுப்பா. லைட் ஃப்ரம் எங்க டு எங்க? Sir, first to second, sir. ஃபர்ஸ்ட் டு செகண்ட். லைட் ஃப்ரம் 1ல இருந்து பட் கீழே இருக்கு பாத்தீங்களா, அதான் ஃப்ரம். மேல இருக்கு பாத்தீங்களா, அதான் டு. ஏன் டயக்ராம் பாரு. டயக்ராம்ல ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? ஏர்ல இருக்கு. அப்ப லைட் ஏர்ல இருந்து கிளாஸ் மீடியத்துக்கு போகுது. ஏன்னா லென்ஸ் மேட் அப் ஆஃப் கிளாஸ். ஃப்ரம் μ1 டு μ2 லைட் போகுதுன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு என்ன மீனிங்னா μ2 1 μ2 ஒரே நிமிஷம் இன்னும் தெளிவா எழுதுறேன். ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்ம்லாம் நல்லா சொல்லி கொடுங்க சார். 1/f equal to refractive index of glass with respect to air minus 1 1/r1 minus 1/r2. இப்போ புரியுதா உங்களுக்கு? 1/r1 minus 1/r2. refractive index of glass with respect to airனா என்ன அர்த்தம்? with respect toனா அது from ஏர். ஏர் மீடியத்துல இருந்து கிளாஸ் மீடியத்துக்கு லைட் போகுது. இது இன்னும் வேற எப்படி சார் எழுதுறது? இப்படி எழுதலாமா? μg by μa minus 1 1/r1 minus 1/r2. இதான்பா லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. பார்த்தாலே தெரியுது இல்ல, r1 யாரு? ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட ரேடியஸ். சைன் கரெக்டா யூஸ் பண்ணணும், பிளஸ்ஸா மைனஸா. r2 யாரு? ரேடியஸ் ஆஃப் செகண்ட் சர்ஃபேஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் யார் எப்பவுமே ஒன்று தான். எப்பவுமே லென்ஸ் கண்டிப்பா கிளாஸா தான் இருக்கும். 3/2 ஃபோக்கல் லென்த் கேட்பாங்க. இப்ப யூவியை வச்சு ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா. r1 r2 வச்சுக்கிட்டு ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா. உங்களால உணர முடியுதா? ரெண்டுமே f தான் தேடி போயிட்டு இருக்கீங்க. என்ன டேட்டாவை பொறுத்து ஃபார்முலா மாறுது. யூவி ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் இமேஜோட டிஸ்டன்ஸும் கொடுத்துருந்தாங்கன்னா 1/f equal to 1/v minus 1/u. அதே ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 1/f equal to mu minus 1 1/r1 minus 1/r2. ரைட். உங்ககிட்ட ஒரு சின்ன டெஸ்ட் யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். இது கிளாஸ், இது வாட்டர். லென்ஸை கொண்டு போயிட்டு வாட்டர்ல பிளேஸ் பண்ணிட்டேன். லைட்டு வாட்டர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது. இப்போ இதுக்கு எப்படி ஃபார்முலா எழுதுவீங்க? 1/f equal to பேசு. 1/f equal to refractive index of glass with respect to water minus 1 into 1/r1 minus 1/r2. எக்ஸலண்டா சொன்னீங்க. அவ்வளவுதான். லைட் எங்க இருந்து போகுது, எங்க போகுது? லைட் எங்க இருந்து போகுது? ஃப்ரம் வாட்டர்.
எங்க போய் சேருது ஃப்ரம் கிளாஸ். பா ஒரே நிமிஷம் அதை பார்த்துட்டே இருங்களா ஒரே நிமிஷம். நம்ம நல்ல தப்பு அத தொட்டுட்டு நான் என்னடி பண்ண இங்க தான் எழுதிட்டு இருக்கேன். டாப் இதோ இருக்குன்னு எடுத்து போட்டோமா. ரைட். ஸோ ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர்னா லைட்டு ஃப்ரம் வாட்டர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது. ஸோ 1/R1 - 1/R2. ரைட். இதில் சைன் எப்படி யூஸ் பண்ணணும்? ஈக்குவல் கான்வெக்ஸ், ஈக்வி கான்கேவ், இதுக்கெல்லாம் ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அடுத்த 15 நிமிஷம் நீங்க சூப்பராக கற்றுக்க போறீங்க. ஃபார்முலா பார்த்துட்டுமா? 1/F = 1/V - 1/U. இது ஒரு ஃபார்முலா. 1/F = μ - 1 1/R1 - 1/R2. என்ன சார் இங்க வெறும் μ - 1 மட்டும் போட்டிருக்கீங்க? கண்டிப்பா ஏர் மீடியத்துல இருந்து தான் போகுது, அதனால 1ன்னு வரப்போகுதுன்னு அங்க விட்டேன். நீங்க கிளாஸா இருந்தா கிளாஸ் போட்டுக்கோ, வாட்டரா இருந்தா வாட்டர் போட்டுக்கோ, என்ன இருக்கோ அங்க அதை எழுதிக்கோங்க. ஃப்ரம் கீழே இருக்கணும், 2 மேல இருக்கணும். ரொம்ப நேரமா நான் இங்க சுத்திட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த தப்பை நீங்க பண்ணிடக்கூடாது. ஏன்னா 9/8 வந்தா ஒரு ஆன்சர், 8/9 வந்தா வேற ஒரு ஆன்சர். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்ப சொல்லி தரது 4மே ப்ராப்ளம் தான். நான் ஒன்னு சால்வ் பண்றேன், நீங்க இன்னொன்னு சால்வ் பண்ணுங்க. முதலா நீங்க கத்துக்க போறது ஈக்வி கான்வெக்ஸ். ஈக்வி கான்வெக்ஸோட ஃபோக்கல் லென்த் நமக்கு வேணும். எப்பவுமே லெஃப்ட்ல இருக்க நல்லா உட்காரு, தண்ணி குடி. என்ன சார் இவ்வளோலாம் பேசுறீங்கன்னா ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுல பிளஸ் மைனஸ்ல பெரிய பிரச்சனை நடக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லை. பட் அதுக்காக தான் சொன்னா கொஞ்சம் வர நேரம் உட்காந்து நல்லா கவனி. அடுத்த 15 நிமிஷம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. பேர் சொல்லி கூப்பிட்டு பதில் சொல்லுன்னா சொல்லணும். ரெடியா இருக்கியா? ரைட். இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், இது செகண்ட் சர்ஃபேஸ். R1 ரைட்ல இருக்கு சார், பாசிட்டிவ். R2 லெஃப்ட்ல இருக்கு சார், நெகட்டிவ். அப்ப R1க்கு பிளஸ் R, R2க்கு மைனஸ் R. இங்க இருந்து நம்ம எஃப் ஃபார்முலா போடு. லைட்டு இது ஏர் மீடியம், இது கிளாஸ் மீடியம். ஆப்ஜெக்ட் இங்கே தான் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான ட்ரிக். ஸோ 1/F = refract index of glass with respect to air - 1 1/R1 plus R ஃபார்முலால மைனஸ் R2 மைனஸ் R. புரிஞ்சிக்க முடியுதா உங்களால? அடுத்தது 1/F = refract index of glass with respect to air - 1 1/R minus of minus plus 1/R. 1/F = refract index of glass with respect to air - 1 1/R 1/R என்ன ஆயிடுது? 2/R. நம்ம யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? எஃப் தேடி போயிட்டு இருக்கோம். அப்படியே தலக மாத்தி போடு, ரிவர்ஸ் ரெசிப்ரோக்கல் எடுங்க. எஃப் வேணும்னா R/2 into refract index of glass with respect to air - 1. இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா R/2 into μ - 1. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலால தான் நீங்க நிறைய சம் போட போறீங்க. அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஈக்வி கான்வெக்ஸ் பாருங்க, ஆன்சர் பாசிட்டிவ்ல வருது இல்ல, ஆன்சர் பிளஸ்ல இருக்கு பாருங்க. R/2 into μ - 1, R/2 into μ - 1. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என் கூட எல்லாரும் படிச்சீங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் equiconvex ஃபார்முலா என்ன? F = R/2 into μ - 1. பொறுமையா இருக்கு. ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். என்ன ஒன்று +10 இன்னொன்று -10, அதை நம்ம காமனா என்ன பண்றோம், எல்லாம் சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் ஓடது 3/2. அப்ப F வேல்யூ என்னவா இருக்கும்? R க்கு பதிலா 10/2 into 3/2 -1 10 2 1/2. அப்ப ஆன்சர் 10. கடவர் 2 போயிடுச்சா? இப்ப இந்த இடத்துல F = Rன்னு ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? F 10 தான், R 10 தான். எப்ப கிளாஸா இருந்தா மட்டும்தான்.
லென்ஸ் மேடப் ஆஃப் கிளாஸா இருந்தா ஈக்வி கான்வெக்ஸ்ல ஃபோக்கல் லென்த்தும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் ஈக்குவலா இருக்கும். 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1 மியூ 3/2 கிளாஸ் வருது -1. இப்போ 3 - 2/2 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 1/2 2 போயிடுச்சு, அதனால 10. எஃப்பும் 10 ஆரும் 10. இப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஈக்வி கான்வெக்ஸ் R/2 இன்ட்டு மியூ மைனஸ் 1. சார் நல்லா கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி ஈக்வி கான்கேவுக்கு இங்கேயே சொல்லி கொடுத்துட்டு போயிடுங்க. பை ஈக்வி கான்கேவ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஈக்வி கான்கேவ் ஃபார்முலா பாருங்க. முதல்ல டயக்ராம் எழுது. இந்த மாதிரி இருந்தா கான்கேவ் கேவ் 1 2 பதில் சொல்லுங்க. R1 பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ் மைனஸ். நல்லா சொன்னேன். மைனஸ் ஆர். R2 பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ் பிளஸ் ஆர். அப்படியே ஃபார்முலா சொல்லிடு. 1/f equal to refract index of glass with respect to R minus 1 1/R1 minus 1/R2. அப்போ 1/f equals to இதை வெறுமனே மியூ மைனஸ் 1 எடுத்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பா யார் தான் இது கிளாஸோடது மியூ 3/2 மியூ மைனஸ் 1 R1 மைனஸ் ஆர் ஃபார்முலால ஒரு மைனஸ் R2 பிளஸ் ஆர். உணர முடியுதா? 1/f equals to மியூ மைனஸ் 1 minus 1/r minus 1/r minus 2/r. பா minus 1/r minus 1/r minus 2/r சால்வ் பண்ணீங்கன்னா f equals to minus r/2 into mu minus 1. என்ன செய்யுது? அதே ஃபார்முலா திரும்ப வருது. ஏன்பா இங்க மைனஸ் வந்துச்சு? ஏன் இங்க மைனஸ் வந்துச்சு? கான்கேவ் சார். கான்கேவ். அதனால focal length negative sir. focal length of concave is always negative. அதுக்கான ப்ரூஃப் கொஞ்ச நேரத்துல தரேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? R/2 into mu minus 1. அப்ப என்ன உணரணும்? அப்ப என்ன தெரியுமா உணரணும்? focal length என்னவோ ஈக்விக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். என்ன பாரு எல்லாரும், R/2 into mu minus 1 R/2 into mu minus 1 ஃப்ரண்ட்ல மைனஸ். மேக்னட்யூட் ரெண்டும் ஒன்று தான். பிளஸ்ல வந்தா கான்வெக்ஸ் ஓடுது, மைனஸ்ல வந்தா கான்கேவ் ஓடுது. இனிமேல் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஈக்வி கான்வெக்ஸ்ன்னு பார்த்துட்டீங்களா? ஈக்வி கான்கேவ்னு பார்த்துட்டீங்களா? ஆர் வேல்யூ இருக்கா? 20 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் கேட்குறாங்களா? அப்படியே f equals to 20/2 into 3/2 minus 1 20/2 into 1/2 ஃபோக்கல் லென்த் 20. பை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, பை ஈக்வின்னா ஆர் தான் பை எஃப். நீங்க பெரிய சம் சால்வ் பண்றீங்கன்னா அந்த சின்ன ஐடியா டக்குன்னு உங்களோட 10 செகண்டை குறைக்கும். ஈக்குவல் கான்வெக்ஸ் ஈக்குவல் கான்கேவ் ரேடியஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபோக்கல் லென்த். புரிஞ்சுக்கோ. ரேடியஸ் ஆஃப் ஈக்குவல் கான்வெக்ஸ் 30 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் எவ்வளோடா? 30 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஆஃப் ஈக்வி கான்கேவ் 20 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் கான்கேவா சார்? 20 தான். ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க, -20. போட்டு பார்க்கணும் அவசியமே இல்லை. ரைட்டா? எல்லாரும் இந்த ஃபார்முலா படிங்க. இனிமேல் ஈக்விக் வந்துச்சுனாலே R/2 into mu minus 1 தான். R/2 into mu minus 1 தான். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சா? ஓகே. அடுத்தது பை ஒன்றும் பண்ண முடியாது. டைரக்டா என்ன பண்ணணும்? மேனுவலா தான் சம் போடணும். இங்க பாருங்க, பை கான்வெக்ஸா இருந்தாலும் பை கான்கேவா இருந்தாலும், கான்வெக்ஸ்னா ஆன்சர் பிளஸ்ல வரப்போகுது, கான்கேவ்னா மைனஸ்ல வரப்போகுது. ஆனா மேனுவலா சால்வ் பண்ணணும். இங்க பாருங்களேன், நான் ஒரு சம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இது ஏர் மீடியம், இது கிளாஸ் மீடியம். ரேடியஸ் 1 வந்து 10 சென்டிமீட்டர், ரைட்ல இருக்கிறதுனால பிளஸ். ரேடியஸ் 2 வந்து 20 சென்டிமீட்டர், லெஃப்ட்ல இருக்கிறதுனால மைனஸ். இதோட ஃபோக்கல் லென்த் கேட்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு லென்ஸ்னா அதோட ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிக்கணும். யூ தெரியணும், வி தெரியணும், அந்த ஃபார்முலா. ஆர் தெரிஞ்சா இந்த ஃபார்முலா. சார் மேனுவலா அதை எப்படி சால்வ் பண்றது? 1/f equal to mu minus 1 1/r1 minus 1/r2. பொறுமையா சால்வ் பண்ணு. 3/2 minus 1. இதுக்கு சிம்பிள் ஃபார்முலா எல்லாம் போட முடியாது, மேனுவலா தான் சால்வ் பண்ணணும். R1 10 சென்டிமீட்டர்.
ஃபார்முலால ஒரு மைனஸ், நம்பர்ல ஒரு மைனஸ், பிளஸ் 1/20 சென்டிமீட்டர். அப்ப இங்க 1/2, 20 plus 10 30/200. கரெக்டா? சால்வ் பண்ணீங்கன்னா f equal to 400/30 40/3. இது நம்பர் மாறும். ஸோ ஒரு 3 மீதி 10 3 9 13.3. அப்போ இதோட ஃபோக்கல் லென்த் 13.3 சென்டிமீட்டர்ல கொடுத்தா சென்டிமீட்டர், மீட்டர்ல கொடுத்தா மீட்டர், சென்டிமீட்டர். இப்படிதான் இந்த சம்ம மேனுவலா சால்வ் பண்ணும். இதே வந்து நீங்க கான்கேவுக்கு போட்டீங்கன்னா -13.3 வந்திருக்கும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ பை கான்வெக்ஸா இருந்தாலும் பை கான்கேவா இருந்தாலும் மேனுவலா தான் சால்வ் பண்ணணும். ஃபார்முலா போட்டு ஃபார்முலால R1 R2 சப்ஸ்டியூட் பண்ணணும். கான்வெக்ஸ் நல்லா சால்வ் பண்ணும்போது நீங்க ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. கான்வெக்ஸா இருந்தா கண்டிப்பா நடுவில் பிளஸ் வந்துடும். ஃபார்முலா சால்வ் பண்ணும்போது சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது 1/10 + 1/20. சரி, இது பிளேனோ கான்வெக்ஸோட ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? லாஸ்ட் ஒன்று ரொம்ப நல்லா கற்றுக்கோங்க. முடிச்சதும் நீங்கள் கிளம்பிடலாம். இது பிளேனு, இது கான்வெக்ஸ். R1 ஷியரா இன்ஃபினிட்டி, R2 நெகட்டிவ் -R. ஃபார்முலா 1/f = μ - 1, 1/R1 - 1/R2. இந்த மியூக்குள்ளாத சொல்லப்படாத ரகசியம் என்ன? மேல எங்க லைட் போகுதோ கிளாஸ், எங்க இருந்து கிளம்புதோ அது கீழே. எப்படி ஏரோடது 1ன்றதுனால நான் வெறும் மியூன் மட்டும் போட்டுக்கிட்டேன். அப்போ 1/f = μ - 1, R1 இன்ஃபினிட்டி, ஃபார்முலால ஒரு மைனஸ், ஆர்ல ஒரு மைனஸ், பிளஸ் R2க்கு R. anything by infinity 0. focal length R/μ - 1. அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? கீழே 2 இருந்தா ஈக்வி கான்வெக்ஸ், கீழே 2 இல்லைன்னா பிளானோ கான்வெக்ஸ். இதுல மைனஸ் போட்டா பிளானோ கான்கேவ், மைனஸ் போட்டா பிளானோ கான்கேவ். உன் வேலையெல்லாம் அவ்வளவு குறைச்சிருக்கேன் நான். இந்த பெரிய ஃபார்முலாவுக்கு இனிமேல் நீங்க போக தேவையில்லை. ஆர் வேல்யூ கொடுத்துட்டா போதும், எஃப் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஈக்வி கான்வெக்ஸ்னா ஆர் தான் எஃப், ஈக்வி கான்கேவ்னாலும் ஆர் தான் எஃப், எஃப்க்கான மைனஸ் போடணும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இங்க வாங்க. சரி, இதே மாதிரியே பிளானோ கான் பயந்துராது. என்ன ரிங்டோன் அப்படி இருக்கு, இந்த பேய் படத்துலலாம் வருமே, இந்த மாதிரி வச்சிருக்கு வீட்டில் ஒன்று. ரைட், R1 வந்து -R, R2 வந்து இன்ஃபினிட்டி. சரி, இதுக்கு எப்படி சார் எழுதுறது? 1/f = வழக்கம் போல μ - 1. உனதான் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிருச்சுல. 1/R1 - R, ஃபார்முலால ஒரு மைனஸ், anything by infinity. அப்போ f = -R/μ - 1. ரைட்டா? இது பிளானோ. இப்போ என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்கேன்? ஈக்வி கற்றுக் கொடுத்துருக்கேன், பை கற்றுக் கொடுத்துருக்கேன், பிளானோ கற்றுக் கொடுத்துருக்கேன். கான்கேவோ கான்வெக்ஸ், கான்வெக்ஸோ கான்கேவோ அது வேண்டாம், அது எக்ஸ்ட்ரா, அது காம்படிட்டிவ் மட்டும் படிக்கிறது. அதுலேயும் பெருசு அது கேட்டதே கேட்டது. ரிலேஷன் போட்டு காட்டுங்க சார், கவனி எல்லாரும். இப்படி FE போட்டா ஈக்குவல் கான்வெக்ஸ், R/2 × μ - 1. ஆமா, இது மட்டும் யாருன்னு யோசிக்காம சொல்லுங்க. பிளானோ சார், பிளானோ கான்வெக்ஸ். அவ்வளவுதான். அப்ப பிளானோ பை 2வா? பிளானோ பை 2 தானே. அப்ப ஃபோக்கல் லென்த் ஆஃப் பிளானோ வேணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஈக்வி. ரிலேஷன் கண்டிப்பா படிக்கணும். எப்பவுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஈக்குவல் வேணும்னா பிளானோ பை 2, ஈக்குவல் வேணும்னா பிளானோ பை 2. மைனஸா இருந்தா கான்கேவ், பிளஸ்ஸா இருந்தா கான்வெக்ஸ். கத்துக்கிட்டீங்களா? ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா, அதன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ரீஃப்ராக்ஷன் ஃபார்முலா, இதை 3 மட்டும் எழுதி பார்த்து வைங்க. முடிஞ்சதுன்னா நான் சொல்ற கொஸ்டின் நம்பரை மார்க் பண்ணிக்கோ.